1 ஏக்கர் காய்கறி, ஒரு 100 குழி மளிகை தோட்டம். மளிகை தோட்டம் மொத்தம் 4 எனக்கு காய்கறி மளிகை தோட்டம் இருக்குது. அருமை. சரி, விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு என்ன மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நெல் விவசாயத்துல கேக்குறேன். நெல்லுல குருவ ரகம் தெளிப்பேன். அதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது தண்ணி வந்ததுன்னா குருவ தெளிப்பேன். அப்படி இல்லைனாக்கா கோடை பயிரா பருத்தி செய்வேன். அது முடிஞ்ச பிறகு சம்பா நேரடி விதைப்பு. சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா ஆளு சமாதானம் எல்லாம் கிடைச்சதுனாக்கா நடவு செய்வேன். இப்போதைக்கு நான் நேரடி விதைப்பு தான் செஞ்சேன். நேரடி விதைப்பு தான் செய்யறேன். நடவு செய்யறது நமக்கு லாபமா, நேரடி விதைப்பு லாபமா? நடவு செய்தா மகசூல் அதிகம், செலவு கொஞ்சம் அதிகமாகும். ஆனா அதை தாண்டி விவசாயத்துல லாபம் கிடைக்கும். நடவுல தான் லாபம். நேரடி விதைப்புல மகசூல் கம்மியா வரும், செலவு கொஞ்சம் குறைச்சல் தான். இருந்தாலும் லாபம் குறையும் நமக்கு விவசாயிகளுக்கு. நேரடி விதைப்புல லாபம் நம்ம விவசாயம் எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்கும். நீங்களே சொல்றீங்களே நேரடி விதைப்புனா நமக்கு செலவு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லாபமும் கம்மி ஆயிடுமா? ஆமா மேடம், கண்டிப்பா மேடம். நம்ம செலவு குறைச்சலா இருக்குன்னு நினைப்போம், மகசூல பார்த்தோம்னா ஈல்டு கம்மியா தான் கிடைக்குது. சரி. அதனால நடவு விவசாயம்னா நல்லதுன்றீங்க. நல்லது. ஆனா லேபர் பிரச்சனையால சந்தர்ப்பம் கிடைக்காம ஆளு நேரடி விதைப்புக்கு இறங்கிட்டாங்க. என்ன மாதிரியான நெல் ரகம் பண்றீங்க? இப்போதைக்கு ADT 46 செஞ்சிருக்கேன். ரசாயன விவசாயம் தான். கொஞ்சம் தொழு உரம் செய்வேன், ரசாயன உரம் போட்டு தான் மேடம் பண்றீங்க. ஆமா, கண்டிப்பா நான் ரசாயனம் போட்டு தான் செய்யறேன். ஆமா. சரி, கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த விவசாயம் அப்படிங்கிற 25 ஆண்டு அனுபவம் இருக்கு மேடம். அனுபவம் இருக்கு. இந்த 25 ஆண்டு அனுபவத்துல உங்களுக்கு மிகப்பெரிய அனுபவமா இருந்த விஷயங்கள் என்னென்ன? விவசாயத்தை பொறுத்தல பருத்தில தான் மேடம் எனக்கு ரொம்ப லாபம் கிடைச்சிருக்கு. 2 ஏக்கர் தான் வச்சிருக்கேன். ரொம்ப அதிகப்படியா இல்ல, அதிகமெல்லாம் இருந்தது, கொஞ்சம் அதெல்லாம் விற்பனை செஞ்சுட்டேன். இப்போதைக்கு 2 ஏக்கர் தான் செய்யறேன். பருத்தில நல்ல லாபம் கிடைச்சிருக்கு மேடம். பருத்தில நெல்லுல கூட ஓரளவு சுமாரா தான் கிடைச்சது. பருத்தி போட்டு டபுள் பங்கா எனக்கு லாபம் கிடைச்சது. வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா வெள்ளை தங்கம்ங்கிறது பருத்தி தான். அதை நல்ல விதமா கவனிச்சோம்னாக்கா இரட்டிப்பு லாபம் கண்டிப்பா பருத்தியில உண்டு. அதுதான் எனக்கு நான் விவசாயத்துல கண்ட லாபமே எனக்கு அதிகமா. பணப்பயிர் இப்போ சமீப காலமா பருத்தி அந்த அளவுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கல, விலை கம்மி ஆயிடுச்சு. அதே வேளையில காலநிலை நமக்கு ஒத்துழைப்பு இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா மேடம். ஒரு விதையை விதைக்கிறோம், மழை பெய்யறதுனால போட்ட விதை முளைக்காம போயிடுது, திரும்ப நம்ம விதை போட வேண்டிய இருக்குது. அது செலவு அதிகமா தான் போகுது. ஆனா அதை நல்ல விதமா காலத்தோட நம்ம போட்டு பயிர் பண்ணிட்டோம்னா பருத்தி நமக்கு நல்ல லாபம் கொடுக்கறதுதான். அதுல ஒன்னும் மாற்றமே இல்ல. பருத்தி பணப்பயிர் தான். எத்தனை ஏக்கர் நிலம்? 2 ஏக்கர் மேடம். 2 ஏக்கர். 2 ஏக்கர்லயுமே நீங்க ஒரே மாதிரியான நெல், ஒரே ரகமான பருத்தி தான். ஆமா, வேற எதுவும் பண்ண மாட்டீங்க? எதுவும் பண்றது. சரி, நீங்க சொன்னீங்க காய்கறியும் பண்ணுவேன், கூடவே மல்லிகை தோட்டமும் வச்சிருக்கேன். எதனால இந்த ஆர்வம் வந்துச்சு? நீங்க நெல் விவசாயத்துல 25 வருட அனுபவத்துல இருக்கீங்க. இந்த மாதிரி மாற்று பயிரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு ஆர்வம்? நமக்கு தொடர்ச்சியா நமக்கு விவசாயம் குடும்பத்துல செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும். நமக்கு இன்னைக்கு செலவுக்கு வேணும்னா அது தோட்ட பயிர் ஒண்ணுதான் கை கொடுக்க முடியாது. தினசரி வருமானம். அது மளிகை தோட்டத்தை கேட்க வேண்டாம், டெய்லி நமக்கு வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது மழை காலம் மட்டும்தான் நமக்கு பூ கிடையாது, மத்ததுனால டெய்லி இப்போ ஒரு 1000 500 நமக்கு கை கொடுக்க வேண்டியது மளிகை தோட்டம் ஒண்ணுதான். நம்ம காய்கறி நம்ம இறங்கி செஞ்சாதான் அதுல லாபத்தை பார்க்கலாம். காய்கறி பொறுத்தவரை மெனக்கட்டணும், அதுல லாபம் கிடைக்கும், அன்னைக்கு செலவுக்கு வரும். ஆனா மளிகை தோட்டத்தில் நம்ம இறங்கி செஞ்சோம்னாக்கா நல்ல லாபம். மளிகை தோட்டம் எப்படி இந்த ஆர்வம் வந்துச்சு சொல்லுங்களேன். பேட்டையில ஒரு விவசாய பார்த்தோம் மேடம், அவரை நம்ம ரொம்ப கன்வீன் பண்ணாரு, நீங்களும் அதை செய்யுங்க, இவ்வளவு தோட்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, பட்டுக்கொட்டை போய் கண்ணு வாங்கிட்டு வந்து. எத்தனை வருடத்துக்கு முன்னாடி? ஒரு 10 வருஷம் இருக்கு மேடம். 10 வருஷம். ஆமா, 10 வருஷமா நான் மளிகை தோட்டம் தான், அதை பராமரிச்சுட்டு வர்றேன். லாபம் குறையாம கிடைச்சிட்டே இருக்குது. சரி, பட்டுக்கோட்டையில போய் கண்ணு வாங்கிட்டு வந்தீங்க. எப்படி அதோட பராமரிப்பு, எப்படி நிலத்தை பண்படுத்தினீங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். பட்டுக்கோட்டை போய் கண்ணு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடியே தோட்டத்தை தொழு உரம் அடிச்சு டில்லர் வச்சு உழுது அதை புழுதியாக்கி வச்சிருந்தேன். கண்ணு வாங்கிட்டு வந்த உடனே 5 அடிக்கு 5 அடி, ஒரு குழிக்கு 5 அடி, இந்த பக்கம் 5 அடி, பக்கவாட்டிலே 5 அடி, இந்த பக்கம் 5 அடி, 5 அடிக்கு 5 அடி குழி வாங்கி 3 கண்ணு ஒரு குழிக்கு அப்படி நட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 110 குழி நட்டேன். 100 குழியில 3 வருஷம் எனக்கு லாபம் இல்ல. அதை ரொம்ப கவனிச்சுட்டே வளர்ந்தேன். கண்ணு கிளம்பி வந்தாதான் அது மகசூல் கிடைக்கும். உங்களுக்கு அப்பவே தெரியுமா நீங்க இது கொஞ்சம் காலம் எடுக்கும் பூக்கறதுக்கு? கண்டிப்பா தெரியும் மேடம். தெரியும் மேடம். தெரிஞ்சுதான் செஞ்சீங்க. ஒன்னொன்னு பூ பூக்கும். ஏன்னா இது நர்சரியில வாங்கினதுனால ஒட்டு ரகம். ஆமா, அது நடும்போதே பூ வரும், நமக்கு மகசூல் கிடைக்காது. பெரிய பெரிய லாபம். ஒரு 3 வருஷத்துக்கு பிறகுதான் அதோட லாபத்தை நான் எதிர்பார்த்தேன். செடி வளர வளர குத்து வளர வளர கவாத்து பண்ணிட்டே இருக்கணும் வருஷம் வருஷம். அதுக்கு பிறகு 12 கிலோ வரைக்கும் எடுத்திருக்கேன் மேடம் இந்த 100 குழியில. இன்னைக்கு பூ விலை அதிகம். சரி, இதுல பராமரிப்பு பொறுத்தளவுக்கு என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்கும்? அதுல பூ எடுக்கிறது சிரமம் தான் மேடம். பூ எடுக்கிறது காலையிலேயே ஒரு 10 மணிக்கெல்லாம் பூ கொண்டு கொடுக்கணும். 2 ஆளு நமக்கு தோட்டத்துல கைக்கு இருக்கணும். நம்ம கூப்பிடுறதுக்கு அவங்க வரணும். அவங்க வேலையா போயிட்டாங்கன்னா கஷ்டம், நம்ம எடுக்கிறது கஷ்டம். ஒரு நாளைக்கு பூ எத்தனை மணி நேரம் எடுக்க வேண்டியது இருக்கும்? 1 கிலோ பூ எடுக்க நான் எடுக்கிறேன்னா 1 மணி நேரத்துல எடுத்துருவேன். பிறவிட்ட ஆள் அதுல அனுபவம் இருக்காது, 2 மணி நேரம் 1 கிலோ பூ எடுக்க.
ஆமா மேடம். அவங்களுக்கு என்ன தொகை கொடுக்க வேண்டியது இருக்கும்? கிலோ கணக்கு போட்டு தான் மேடம் கொடுப்பேன். ஒரு கிலோ எடுத்தாங்கன்னா ஒரு 50 ரூபா கொடுப்பேன் அவங்களுக்கு. நமக்கு ரொம்ப அதிகமா போகாது. அப்ப எல்லாம் 300 ரூபா தான், இப்ப ஒரு 400 ரூபா ஆயிருக்குது. சரி சரி சரி. அவங்களுக்கு 50 ரூபா கொடுத்துருவோம் ஒரு கிலோ. 2 மணி நேரம் அவங்க எடுக்கிறாங்க, அதுக்கு குறைஞ்ச டீ செலவெல்லாம் பண்ணுவேன். இதெல்லாம் 50 ரூபா பணம் கொடுத்துட வேண்டியது, நீங்க டீ செலவும் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 2 கிலோ ஒரு ஆள் எடுப்பாங்க. ஒரு 3 பேர் வந்தாங்கன்னா 2